ஃபிட்னஸை வலியுறுத்தக்கூடிய மனைவிமார்கள் ஒரு பக்கமும் அப்பா முடியல அப்படின்னு சொல்லி அதற்காக சோம்பல் படக்கூடிய கொஞ்சம் லேசியா இருக்கக்கூடிய கணவன்மார்களுமாக என்ன முதலாளி என்ன பண்ணிட்டு பாக்ஸிங் கத்துக்கிட்டு இருக்கப்பா இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அதுக்கு ஏன் மிருதங்க வாசிக்கிட்டு இருக்கீங்க மிருதங்கமா பின்ன டெய்லி அவருக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ அனுப்புவேன் டெய்லி மோட்டிவேஷனல் வீடியோ அனுப்புவீங்க அபௌட் ஃபிட்னஸ் ஏங்கப்பா அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல இத்தனை காயம்னா அடி வாங்குற உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இப்போ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு delete பண்ணுவீங்களா இல்ல பார்க்காமலே delete பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கறதே இல்ல சார். பார்க்கறதே கிடையாது. நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஐயோ ஏண்டா சனியனே இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? இந்த வெயிட்ல இருந்து இந்த வெயிட் வந்துட்டீங்க அப்படினா கிஃப்ட் பண்ற மாதிரி வந்து பண்ணி மோட்டிவேட் வந்து பண்ணுவாங்க. பொண்ணு ரொம்ப சாதுவா வளர்த்துட்டீங்க. ஒரு தற்காப்பு கல தெரிய வேணா சிட்டி எவ்வளவு கெட்டு போய் கிடக்கு. பிள்ளைங்க எல்லாம் மார்க் எடுத்தா சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்வாங்களே அந்த மாதிரி. ஆமா அந்த மாதிரி தான். நாமெல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாம்டா. வேற ஒண்ணும் நாம பண்ண முடியாது. பக்கத்துல உட்கார்ந்திருந்தாலே லைட்டா அந்த தொப்பை தெரியும் இல்லைங்களா, அப்படியே இரிட்டேட் பண்ற மாதிரியே பாப்பேன் நான். அந்த தொப்பவே குறுகுறுன்னு பாப்பேன். என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். போன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்மள வந்து எரும மாடு ஏஞ்சிக்கோ, நீ ஏஞ்சாதான் ஃபிட்டா இருக்க முடியும். எரும மாடு ஏஞ்சிக்கோ, எரும மாடு ஏஞ்சிக்கோ, எரும மாடு ஏஞ்சிக்கோ. உன் கூட பெரிய ரோதனையா போச்சுடா. இது என்னது புரியல. கெட் அப் அண்ட் ரன் இல்லனா உனக்கு சாப்பாடு போய்டும். அப்படியே சொன்னாங்க. ஆமா சார். போதுடி அவன் கோச்சி போறான். Get up and run. Ilana on Nagu Sapin. Hoidam. என்னது இது? நைட்டு சாப்பாடு இல்லாம போய்டும். தெரியுதுரி குடும்பம் அழிஞ்சு போவோம். காதல் சுயமரியாதையில எவ்வளவு வேணாலும் இறங்கி வருவேன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் சார் இது. நல்லா இறங்கி இருக்கீங்க தம்பி. ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சத்து மாவு தான் சார் குடிக்கிறேன். நாட்டு மருந்து வீரியம் ஜாஸ்தி. உடனே வேலை செய்யுமா? உடனே வேலை செய்யுமா? இப்போ சத்துமாவே ஒரு டம்ளர் ஃபுல்லா குடிச்சாருன்னா அதுவே அவருக்கு வந்து ஃபில்லிங்கா தான் இருக்கும். அவருக்கு ஃபீலிங்கா இருக்கணும், அவருக்கு தானமா தெரியும். அது அவருக்கு ஃபில்லிங்கா இருக்கணும். கட்டிலேயே கலவர தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன். காலையில சத்து மாவு, மத்தியானம் வறண்ட தோசையும் கொடுத்தா எப்படிமா சாப்பிட முடியும்? ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். அதனால நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் சர்க்கிள்ல நான் போஸ்ட் பண்ணும் போது எல்லாரும் பார்த்து என் ஹஸ்பண்டை ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம் சார். அவங்க பார்க்கறதுக்காக நான் சத்து மாவு குடிக்க முடியுமா சார்? திரும்ப திரும்ப அதை என்னால தாங்க முடியாதா. சோஷியல் மீடியாலேருந்து ஒரு 21 days வெளியில் வந்துருங்க. வெளியில் வந்துட்டீங்கன்னா பழகிடும். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. பேங்கிங் செக்டர்ல அங்க யார்ட்டையும் சட்டையை கட்டிட்டு சண்டை போறது இல்லையே. அந்த மாதிரிலாம் இல்ல. அப்புறம் என்னதுக்குன்னு அவருக்கு 6 pack. ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. தொப்பை இல்லைன்னா சாப்பிட்டாலும் தெரியக்கூடாது இல்ல சார், வயிறு இருக்கிறதே. நான் வயிறை தான் கட் பண்ணணும். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இல்ல ஷார்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்க வீடியோ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு என்ன இழுக்கிற? ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? உங்களை பார்த்துட்டு பாரு கோபிநாத் இவர்தான், இப்படி நீ சாப்பிட்டனா கோபிநாத் மாதிரி தான் இருப்ப 40 ஏஜ்ல அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. சார் ரொம்ப கொடுமை என்னன்னா, என் ஹஸ்பண்ட சண்டே குளிக்க சொன்னா சண்டே லீவ் டே இன்னைக்குமா குளிக்கணும் அப்படின்னு கேட்பாரு. குடிக்கிற சொல்லிட்டு ஏமாத்திட்டேன். யார் ஏமாத்தனா? நானும் குளிக்கத்தானே போறேன். எப்படி? இங்க பாரு சப்பனே முருகா வடிவேலா, இந்த உடம்பு ஓ உடம்புடா. சபா என்ன கெட்ட பழக்கம். மாசம் ஆனா கூட முடிய வெட்ட மாட்டாங்க. முடிய வெட்ட மாட்டாங்க. அது வீட்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. அந்த நகத்தை ஒழுங்கா கட் பண்ண மாட்டாங்க சார். முடிஞ்ச அளவுக்கு வெட்டுங்கண்ணே. முடிஞ்ச அளவுக்கு இது எப்படி வெட்டுறது? கத்திரி செதுக்க முடியாது, கத்திரியிலே வெட்ட முடியாது. வேண்டாம் புடு அவசரம் வச்சு புடுங்க. ஏன் எப்ப பாரு ஒரு மாதிரி அழுக்கு மூஞ்சியை வச்சுக்கிட்டு பேனு திர்றீங்க. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் எல்லாம் வியாபாரம் ஆக மாட்டேன். உனக்கு நீ வியாபாரம் பண்றது நான் சிரிச்சா அதை தூக்கி வர முடியும். ஒண்ணும் பண்ண மாட்டாங்க.
அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க, அவங்க கையில காலில் வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்க்குறீங்களா? உருப்படுவீங்களா நீங்களா? சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.